வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தேங்காய் பற்றாக்குறைக்கு தென்னை பயிர் செய்கையை அபிவிருத்தி செய்ய தேவையான சரியான அரசாங்க கொள்கை இல்லாததே காரணம் என்று பிரதமர் தெரிவிப்பு. நடைமுறையில் உள்ள சட்டங்கள், ஒழுங்குமுறைகள் மற்றும் உள்ள தடைகளை நீக்குவதற்கு தேவையான சட்ட மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்கள் விரைவில் முன்னெடுக்கப்படும் என்று அறிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தகாத வார்த்தை பிரயோகங்கள், வார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருந்தால் மன்னிப்பு கோருவதாக சஜித் தெரிவிப்பு. வடக்கில் விமான நிலையம் என்ற பெயரில் அரசாங்கம் யாழ்ப்பாண நிலங்களை அபகரிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றச்சாட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டின் நிலவும் தேங்காய் பற்றாக்குறைக்கு தென்னை செய்கையை அபிவிருத்தி செய்ய தேவையான சரியான அரசாங்க கொள்கை இல்லாததே முக்கிய காரணம் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்ற அமர்வில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். தேங்காய் பற்றாக்குறையை சமாளிப்பதற்காக சென்னை பாகுபோடியை மேம்படுத்தும் நோக்கில் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். மேலும் பெருந்தோட்டங்கள் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சின் கீழ் செயல்படும் நிறுவனங்கள் தேங்காய் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் இதில் பல்வேறு முக்கிய முயற்சிகள் அடங்குவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அதிக விளைச்சல் தரும் தென்னை வகைகளை கண்டறிந்து மேம்படுத்துதல், விளைச்சலை அதிகரிக்க வினைத்திறனான விவசாய முறைகளை அறிமுகப்படுத்தல், நோய் தாக்குதல்களை சமாளிக்க தொழில்நுட்ப ரீதியான தீர்வுகளை நடைமுறைப்படுத்தல் போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். தற்போதைய சேவை விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை மதிப்பீடு செய்து எளிமைப்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கை பிரிட்டிஷ் காலனித்துவத்தின் போது இயற்றப்பட்ட அவசர சட்டங்கள் மற்றும் 1950, 1970 காலகட்டத்தில் நாடாளுமன்றத்தில் உருவாக்கப்பட்ட சட்டங்களின் அடிப்படையில் மாவட்ட மற்றும் உள்ளூர் நிர்வாக முறைகளை பயன்படுத்தி வருகிறது. அந்த காலகட்டத்தில் போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு துறைகள் குறைந்த அளவில் இருந்தன. எனவே உருவாக்கப்பட்ட சில விதிகள் தற்போதைய தேவைகளுக்கு ஏற்ப பொருந்தாதது உள்ளது. இது வாடிக்கையாளர்களுக்கு திறமையான மற்றும் பயனுள்ள சேவைகளை வழங்குவதிலும் தடையாக செயல்படுகின்றது. தற்போது நடைமுறையில் உள்ள சட்டங்கள், ஒழுங்குமுறைகள் மற்றும் நடைமுறையில் உள்ள இடையூறுகளை நீக்குவதற்கு அவசரமான சட்ட மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியமாகும். இதன் மூலம் அவை தற்போதைய பொது சேவை தேவைகளுக்கு ஏற்ப செயல்படுத்த முடியும். அதற்கு அமைவாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களின் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை பெற்ற பிறகு தேவையான சட்ட திருத்தங்களை முன்மொழியும் அறிக்கையினை தயாரிக்க பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் தலைமையிலான குழுவினை நியமிக்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. லசந்த விக்ரமதுங்கவின் கொலை தொடர்பாக அரசாங்கம் தலையிட்டு வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று பாராளுமன்றத்தில் வலியுறுத்தினார். இந்த சம்பவம் தொடர்பாக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து கடந்த ஜனவரி 8 பிரதமரிடம் நான் கேள்வி எழுப்பியிருந்தேன். இதுவரை அரசாங்கம் எந்த முன்னேற்றத்தையும் காண்பிக்கவில்லை. இந்த நிலையில் அண்மை காலத்தில் இது தொடர்பாக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன என்றும் கேள்வி எழுப்பினார். விசாரணைகளை துரிதப்படுத்தி விக்ரமசிங்கவின் குடும்பத்தினருக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் நீதி வழங்குவதோடு கொலையாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டியது அரசின் கடமையாகும். மேலும் கொழும்பு துறைமுகத்தில் இடம்பெறும் கொள்கலன் பரிசோதனை நடவடிக்கைகள் ஏற்பட்ட தாமதம், ஏற்றுமதி மற்றும் மீள் ஏற்றுமதியினால் அதிக வருமானம் ஈட்டும் நாட்டிற்கு பாதிப்பினை ஏற்படுத்துவதாக சஜித் பிரேமதாச கவலை தெரிவித்தார். கட்டாய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய 323 கொள்கலன்களுக்கு சிவப்பு முத்திரை பதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவை எதற்காக விடுவிக்கப்பட்டன, யார் இதற்கு பொறுப்பு என்றும் அவர் அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பினார். ஆசாத் மௌலானாவை நாடு திரும்ப செய்ய அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகளை முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் வரவேற்றுள்ளார். உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பாக முன்னாள் செயலாளர் ஆசாத் மௌலானா வெளியிட்டிருந்த தகவல்களை பற்றி ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். ஆசாத் மௌலானா வெளிநாட்டில் நிரந்தர வாசம் பெறும் நோக்கில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் என்றும் உயிர் அச்சுறுத்தல் காரணமாகவே இந்த முயற்சியில் ஈடுபடுகிறார் என்றும் சந்திரகாந்தன் தெரிவித்தார். 2019 உயிர்த்த ஞாயிறு சம்பவம் 6 ஆண்டுகளுக்கு முன்பு இடம்பெற்றதாகவும், ஆனால் இது தொடர்பாக தகவல்களை உடனடியாக வெளிப்படுத்தாமல் 4 ஆண்டுகள் கழித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் சேனல் 4 ஊடகத்திலும் அவர் வெளியிட்டதற்கு பின்னணியில் ஏதாவது நோக்கம் இருக்கலாம் என்றும் சந்தேகம் எழுகின்றது. தான் ஆயுத போராட்டத்தை விரும்பாததால் அரசியல் வழியாக முன்னேறி முதலமைச்சராக செயல்பட்டதாகவும், 2015 முதல் 2020 வரை சிறையில் இருந்த ஒருவரால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் போன்ற நிகழ்வை திட்டமிடுவது எப்படி சாத்தியமாகும் எனவும் சந்திரகாந்தன் கேள்வி எழுப்பினார். ஆசாத் மௌலானாவை நாட்டிற்கு திரும்ப செய்து அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை முழுமையாக ஆதரிப்பதாகவும் அவரை கைது செய்ய சிஐடிக்கு ஒத்துழைப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
இதேவேளை ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களை நடத்த சதி செய்ததாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மீது ஆசாத் மௌலானா சுமத்திய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க முன்னாள் ஜனாதிபதி இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து தமக்கு எதுவும் தெரியாது என்று தெரிவித்துள்ளார். தயவு செய்து ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையினை படியுங்கள். சிஐடி அதிகாரிகள் அளித்த சாட்சியங்கள் உட்பட அந்த அறிக்கையில் உள்ளதை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது என்று அவர் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் திசவிகார் அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழவுள்ள 14 ஏக்கர் நிலப்பரப்பு விகாரைக்கு சொந்தமானது என்றும் அதனை யாருக்கும் கையளிக்க முடியாது என்றும் அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளருக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளது. குறித்த கடிதத்தில் கடந்த டிசம்பர் 13ஆம் தேதி நடைபெற்றிருந்த யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் திசவிகார காணியை பொதுமக்களுக்கு வழங்கும் தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. எனினும் அந்த கூட்டத்திற்கு விகாரையின் பொறுப்பாளராக உள்ள விகாராதிபதியையோ நிர்வாகத்தினரையோ அழைக்கவில்லை. எனவே இந்த தீர்மானத்தை ஏற்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விகாரை அமைந்துள்ள 7 ஏக்கர் காணியும் அதனை சூழ உள்ள 14 ஏக்கர் நிலப்பரப்பும் விகாரைக்கு அதிகாரப்பூர்வமாக ஒதுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். விகாரைக்கு சொந்தமான காணிகளை பொதுமக்களுக்கு வழங்க முடியாது என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் காணியில் பௌத்த சமய முன்னேற்றத்திற்கான கட்டடங்கள், சைத்தியம், புத்த மெதுரா, போதிமரம், அன்னதான மடம், தியான மண்டபங்கள், பூங்கா உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அமைக்கப்பட வேண்டும். இதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் பௌத்த மகா சம்மேளனம் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளது. 2025, when His Excellency President Anurukumara Dissanayake chaired the DCC meeting, and in both those occasions, everyone agreed, the military was present, everybody agreed that the land was private, that it was private land and that it was in fact illegally being built without any formal legal process, and that a decision had to be made. Now, on the 13th of December, when I first brought this up under this new Parliament, Honourable Deputy Chairman of Committees, the All Ceylon Buddhist Congress has written a letter, and I will table that letter today. Its President or Chairman, Chandra Nimal Wakishta, has signed it purportedly. This matter is being carried, this whole story is carried today in today's Udayan newspaper, where they have claimed and insisted that that entire land of 6 acres, which is actually privately deed land, privately owned, cannot be taken back and handed over to the people, and that from Devanambiya Tissa's time, that has belonged to this Tissa Vihara, and that in fact there should be in total 14 acres. So an additional several acres has to be confiscated and given for the purposes of this vihara. Now, Honourable Deputy Chairman of Committees, this is exactly what I meant by the military being a racist institution, and it has not changed its mindset. Because even if we are to assume that there is some truth to these claims, there is a legal process by which you must go. You can't, just because you are the military, you can't decide that you can break any law. The days of the law of the jungle is over, you see, but still they are operating on that basis. So when I searched for who this present president of the Sri Lanka All Ceylon Buddhist Congress is, he was the former director of the NIB and a Deputy Inspector General of Police. So you can see the nexus. You can see the nexus in this illegality that is being orchestrated here, and that is why it is important for this government, if it is true to its pledges that it is not going to pursue racist policies and that it is going to uphold the rule of law, then that law must be fair. Whoever who breaches it, that law cannot be allowed to be breached in this way. And this government's litmus test on whether it is racist or not, like the previous governments, is going to depend on how it deals with this illegal vihara that has been built, whilst the Tissa Vihara land is, they are adjoining it, when they could have easily built it on that land which is rightfully owned by the vihara. That they choose to confiscate privately owned land for this illegal act is something that cannot be allowed.
பிரதி சபாநாயகரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மன்னிப்பு கோர வேண்டும் என்று சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்ற விவாதத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இடைநடுவில் பாய வேண்டாம் என்று பிரதி சபாநாயகரை நோக்கி கடுமையாக கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனை கண்டித்த விமல் ரத்நாயக்க நேற்று நாடாளுமன்றத்தில் ஒருவரும் சபாநாயகரை நோக்கி உங்களை பார்த்து வெட்கப்படுகிறேன் என்று கூறியிருந்தார். மேலும் மற்றொருவர் கடுமையாக பேசியிருந்தார். தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் நடுவில் பாயாதீர்கள் என்று தெரிவிக்கின்றார். இது நாடாளுமன்றமா அல்லது வேறு ஏதாவதா என்று கடுமையாக விமர்சித்த நிலையில் சபையில் பரபரப்பு ஏற்பட்டது. அதனை சமாளித்த பிரதி சபாநாயகர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தகாத வார்த்தை பிரயோகங்கள் தம்மை மட்டுமின்றி முழு சபையையும் அவமானப்படுத்துகின்றது. எனவே மன்னிப்பு கோர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்த எதிர்க்கட்சித் தலைவர் தன் வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருந்தால் அதற்காக மன்னிப்பு கோருகிறேன் என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய அரசாங்கத்திற்கு விமான நிலையம் அமைக்க வேண்டுமாயின் வேறு இடங்களை கவனத்தில் கொள்ளலாம். ஆனால் அதற்காக யாழ்ப்பாண நிலையங்களை வழங்க வேண்டுமா என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது இதனை தெரிவித்த அவர் தற்போதைய அரசாங்கம் தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்கக்கூடாது என்றும் அவர் எச்சரித்தார். மேலும் விமான நிலையத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அதற்கான நிலங்களை ஒதுக்க தீர்மானிக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் பயன்பாடற்ற காணிகளை பயன்படுத்தாமல் ஏன் மக்கள் குடியேறும் நிலங்களை ஒதுக்க வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பினார். இது மிகுந்த கவனத்தோடு அணுகப்பட வேண்டிய விவகாரமாக இருப்பினும் இது தொடர்பாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் எவரும் கருத்து தெரிவிக்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். The government apparently is going to confiscate land, further land in Palali to extend the runway. Now at the moment Palali runway is 1300 meters, honorable presiding member. And Katunayaka Airport is 3,400 meters, Ratmalana Airport is 1,700 meters. The current high security zone for Palali Airport can be extended, the runway can be extended within that current high security zone area itself for a further to a maximum of 2,400 meters. That is considerably longer than even Ratmalana. So the people of Palali who have been waiting to resettle in those areas are up in arms because the government is thinking in terms of confiscating more land. Now the president goes and says that all the land must be released, but here he is thinking in terms of, or this government is thinking in terms of confiscating more land when there is ample land that is already within the so-called high security zone in Palali for the use of that for the use of the extension of the runway. So these matters should have been brought up in the DCC meeting. These matters should be discussed with the Tamil parliamentarians from Jaffna. We also have opinions. I mean, if you're actually going to build a much more capable international airport, actually Jaffna is the wrong place. It's in a corner. You can build it somewhere in the Venni, somewhere in Vavuniya, where you can serve Anuradhapura, where you can serve the east, where is a much more central area. So you don't go and build it in some corner. So these are matters that have to be discussed and the government must not take unilateral action as reported in the newspapers, Honorable Deputy Chairman of the Committee.